ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கோதுமை ரவை வச்சு சூப்பரா ஒரு காராபாத் ரெசிபி குக்கர்ல 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் அதை வதக்கி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அதை வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட பொடி பொடியா நறுக்கின பீன்ஸ், பொடி பொடியா நறுக்கின கேரட் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற 1 கப் கோதுமை ரவைய அது கூட சேர்த்துக்கலாம். காயோட சேர்த்து ரவைய நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதைய நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பர் யம்மியா காராபாத் ரெடி. துருவின தேங்காவை மேல சேர்த்துட்டு நல்லா தேங்காய் சட்னியோட சுட சுட இதை சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாய்.